அப்போது இந்த லைனப்பில் இருக்கக்கூடிய எந்த டிவைஸ் பக்கமே ஒதுங்கக்கூடாது. என்ட்ரி லெவல் எல்ஜி டிவைசஸ்லாம் டேக் இருக்காது. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஐஃபோன் 15லேயோ லேண்ட் ஆகும்போது எனக்கு அந்த 60 ஹெர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சமயங்கள் வந்து ஏதாவது ஒரு சில ஷாக்கும் ஆப்பிள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா மொத்தம் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கும்போது நான் திரும்பியும் சொல்கிறேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சாம்சங் சைடில் வந்தோன்னீங்க இதே மாதிரி போகும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ்டு மார்க்கெட்டில் போகும்போது S25 அல்ட்ரா, S24 அல்ட்ரா, S25 FE, S24 FE, S25, S25 ப்ளஸ்ஸு, S25 எட்ஜு, S24 ப்ளஸ்ஸு, S24லேயே எக்ஸினாஸு, ஏன்னா S24 ஸ்னாப்ட்ராகன் எக்ஸினாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ டிவைசஸ் இருக்குங்க. இது எல்லாமே பாருங்களேன், வெறும் S24 சீரிஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் S24ல் மட்டும் நான் கொஞ்சம் அந்த லைன் இஷ்யூ கொஞ்சம் ரேராக பார்த்தேன். S23லேயும் லைன் இஷ்யூ பார்த்தேன், S23 ப்ளஸ்லேயும் பார்த்தேன். ஸோ மொத்தம் S23 சீரீஸில் S23 அல்ட்ரா, S23 ப்ளஸ்ஸு, S23 மூணுத்துலேயுமே லைன் இஷ்யூ பார்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க, அதுக்காக அலர்ட். S22 ப்ளஸ்ஸு, S22 அல்ட்ரா ரத்தக்காவு தான். S23 FE இப்போ கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். S23 FE பட் அதில் லைன் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யாராவது சொல்லுங்கள், இருக்குதுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். S22 FE நம்ம ஊரில் வரல. அடுத்து S21 சீரீஸும் ரத்தக்காவு தான். S21 FEயும் லைன் இஷ்யூ மோர் டாமினண்ட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. S21 FE நம்ம ஊரில் எக்ஸினாஸ்லேயும் வந்துச்சு, 888லேயும் வந்துச்சு, ரெண்டுத்துலேயுமே லைன் விழுது. சரியா? ஸோ அப்போ S21 சீரீஸும் கொஞ்சம் ரேர் தான். S22 அல்ட்ராவில் மேலே வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எல்லா பக்கமும் லைன் பார்த்துட்டேன். S21 அல்ட்ராவில் கொஞ்சம் ரேராக லைன்ஸ் பார்த்தேன். பட் S21 அல்ட்ராலையும் லைன் வந்தது, பார்க்காம இல்லை, பட் ரேராக பார்த்தேன். S20 சொல்லவே வேணாம், ஏன்டே லைன் விழுந்த S20 அல்ட்ரா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சுக்கணும். அப்போது இந்த லைனப்பில் இருக்கக்கூடிய எந்த டிவைஸ் பக்கமே ஒதுங்கக்கூடாது. Note 20 அல்ட்ரா கிட்டேயும் நீங்கள் ஒதுங்கக்கூடாது. அதே மாதிரி இப்போது S10 சீரிஸ், S10, S10e, S10 ப்ளஸ்ஸு அதெல்லாம் சேஃபுங்க. அதில் இது வரைக்கும் ப்ராப்ளமே நான் பார்த்ததில்ல. அதில் கீழே போட்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரேராக வந்து டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூ வரும். அது எப்படின்னா லைன் இந்த மாதிரிலாம் வராது, கம்ப்ளீட்டாக ஒரு டின்ட் விழுந்த மாதிரி ஆகிடுங்க. கம்ப்ளீட்டாகவே ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட் ஆன மாதிரி, இப்படி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக டிஸ்பிளே மாறிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கேன். அது எப்போ அப்படின்னா கீழே போட்டால் தான், சும்மாலாம் அது வந்து சாகாது. S10 வந்து ஒரு அற்புதமான டிவைஸு, சாம்சங் தெரியாமல் பண்ணிட்டாங்க, பண்ணிச்சு விட்ருங்க. அதே சமயம் உங்களுக்கு Note 10 சீரீஸுமே அல்டி, Note 10, Note 10 ப்ளஸ் ரெண்டுமே மாஸ் டிவைசஸ். ரெண்டுத்துலேயுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் பழசு இன்னும் S9 சீரீஸ்லாம் இப்போ போகலாமா ப்ரோ அப்படின்னா அது கொஞ்சம் தவிர்க்கிறதே நல்லது. சரியா? ஸோ அப்போது சாம்சங் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S21 சீரீஸ்லேருந்து தான் 5G, அது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4G ஃபோன் எடுத்து வச்சுட்டு ரெடி அது பார்க்க செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பழைய மாடலுக்குலாம் போய் உட்காந்துடாதீங்க. அதெல்லாம் 5G மாடலாக இருக்காது, 4G மாடலாக இருக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சேம் அப்ளைஸ் டு பிக்சல். நான் பிக்சல் 5 அண்ட் பிலோ சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே 4G. திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இது ஒரு பக்கமாக எல்ஜியில் டிவைஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. எல்ஜியில் நீங்கள் வந்து V50, V60 இந்த மாதிரி எதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா என்ஜாய். விங்கு கொஞ்சம் சப்ஜெக்டிவான டிவைஸ், வியர் அண்ட் டேர் ரொம்ப அதிகம். வெல்வெட்டு கொஞ்சம் ஓகே, பட் இந்த விங்கு வெல்வெட்டு இதில் எதுலேயுமே டேக் இருக்காது, அதாவது குவாட் டேக் மாதிரியான விஷயங்கள் இருக்காது. குவாட் டேக் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு G6, G7, G8 இந்த மாதிரியான டிவைஸ், G80s, G80X இதுக்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நம்பர் ஆஃப் டிவைஸ் சோல்டு இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது G80X இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மற்ற டிவைஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். G6, G7 இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அண்டு V40, V30 இது கிடைக்கலாம். V30 ஓரளவு கிடைக்கலாம். V30 ப்ளஸ் நம்ம ஊரில் நேட்டிவாகவே கிடச்சது V30 ப்ளஸ். ஸோ அது ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் V40 கொஞ்சம் சப்ஜெக்டிவ், சில சமயங்கள் கிடைக்கலாம். எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நல்ல டிவைஸ் அதுவும் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் பேட்டரி லைஃப் வந்து எல்ஜி ஃபோன்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்காது. G சீரிஸ் ஓகே, பட் V சீரிஸில் நீங்கள் பேட்டரி லைஃப் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. அப்புறம் ஜாப்பனீஸ் மாடல் வந்து உங்களுக்கு V50, V60 இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் மாடல் கிடச்சா வெல்கம், ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா V60 வந்து எனக்கு தெரிஞ்சு 865 பேஸ்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு டிவைஸ். அதில் வந்து குவாட் டேக் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ மியூசிக் கேட்குறதுக்காக ஆல்ரெடி ஒரு சிலரில் என்ன கேட்குறீங்க இல்லையா, டேப் வாங்கட்டுமா ப்ரோ, இப்போ ஒரு ஃபியோ டேப்பு இந்த மாதிரி டேப் வாங்கட்டுமா ப்ரோன்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்களாம் டேப் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு எல்ஜி டிவைஸ் வாங்கி கூட என்ஜாய் பண்ணலாம். எல்ஜி டிவைஸும் மாஸ் தான். சரியா? ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்க மொத்தம் என்ன ஆகுதுன்னா என்ட்ரி லெவல் எல்ஜி டிவைசஸ்லாம் டேக் இருக்காது. G சீரீஸு, V சீரீஸ் தான். அடுத்து வெல்வெட்டில் கிடையாது, விங்கில் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு விங்கெலாம் 70,000 லான்ச் ஆச்சு அதில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் இறங்கிறாதீங்க, அப்படிலாம் இருக்காது. சரியா? இது எல்ஜி. வேறு யார் இருக்கா? விவோவில் கூட பார்த்தீங்கன்னாங்க, விவோ, ஓப்போ இதுலேயும் கூட நீங்கள் இப்போது டிவைசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், புதுசாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ X200T இப்போ வரைக்கும் ஓகே. சிலர் வந்து அதில் இருக்க ப்ராசஸிங் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, ஓகே. பட் போக போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன தோய்வு,
கொஞ்சம் ஸ்லோ ஆகுது டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூஐ லெவலில் ஸ்லோ ஆகிறது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா டிவைஸ்லையுமே ஒரு 3-4 வருஷத்துல நடக்க தான் செய்யுது. நான் அதை பற்றி பேசலை. கேமராவை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது வந்த புதுசில் யூஸ் பண்ணும்போது இருந்த அந்த ஷட்டர் ஸ்பீடு, ஃபோக்கஸிங் ஸ்பீடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லைட்டாக அப்படியே ஒரு 3 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஸ்லோனஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இப்போ போயிட்டு வீடியோ எதாவது பார்க்குறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் X100 Ultra பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா, X100 Ultra இன்றைக்கும் ஆப்டிக்ஸில் தரமான ஒரு டிவைஸ் என்கிட்ட ஒன்று இருக்குது. இங்கே அவ்வளோ அற்புதமான ஒரு டிவைஸு. இதில் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அது ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஜூம் டு ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, வேறு லெவல். மூவ் ஆகாத சப்ஜெக்ட்ஸை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கும்போது தெரிக்க விடலாம். பட் மூவ் ஆகிற சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன ஆகுனா, ஷட்டர் ஸ்பீட் வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக அமையுது. இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷாமி சைடில் ஓரளவுக்கு ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் சாம்சங் பற்றி நம்ம பேசும்போது அதே கதை தான். சாம்சங்கில் வந்து S25 Ultra வந்தானே, S24 Ultra வந்தானே, அந்த இடத்துலையும் நீங்கள் கேமரா அசிஸ்டண்ட்டை வச்சு என்ன பண்ணுவீங்க, ப்ரியாரிட்டி வந்து ஃபோக்கஸ் கொடுக்குவா, இல்லாட்டி ப்ரியாரிட்டி வந்து கிளாரிட்டி கொடுக்குவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி மாற்றுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோக்கஸிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது அடி வாங்கும், அதை கிளாரிட்டி அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லா ஃபோன்லேயும் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நிறைய ஃபோன்ஸில் ஃப்ளாக்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் ஒரு பெரிய பஞ்சாயத்து தான். ஐஃபோனில் ஷட்டர் ஸ்பீட் வந்து சம மாசுங்க. சரியா? ஸோ அப்போ மொத்தம் விவோ, ஓப்போ டிவைசஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால், நீங்கள் 3 வருஷம் பழைய மாடல் வாங்க போகிறீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், ஆரிஜின் ஓஎஸோ இல்லாட்டி ஃபண்டச் ஓஎஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். அப்போது டெலிவர் பண்ண மாதிரி, அதாவது ரிலீஸ் ஆனால் புதுசில் டெலிவர் பண்ண மாதிரியான பேட்டரி லைஃப் இப்போ அது டெலிவர் பண்ணாமல் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் இப்போ அதை ரிலேட்டடாக போய்ட்டு நெட்டில் போய் நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ வந்து அன்பாக்சிங், அப்போ வந்து ரிவ்யூவாக தான் இருக்கும். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி போஸ்ட் பண்ணது, 2 வருஷம் முன்னாடி போஸ்ட் பண்ணதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நிஜமாவே அது நல்லா இருந்திருக்கலாம். பட் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா சைனீஸ் ஃபோன்ஸ், நிறையா சைனீஸ் ஃபோன்ஸ் இன்க்ளூடிங் ஷாமி எல்லா ஃபோன்ஸும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் வந்து ஏதாவது டிகிரேட் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகுது, இல்லாட்டி வந்து கேமரா டிகிரேட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா போய் வாங்குறது பெட்டர். இப்போது என்ன கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து பியூரா 80 ப்ரோ பார்த்தேன். ஆனால் அது வந்து EMUI 15 அண்ட் Android 12 இருந்தது. அதோட அவுட்புட் எனக்கு பிடிக்கலங்க. மேபி ஹார்மோனி வாய்ஸில் இருக்கக்கூடிய பியூரா பெட்டராக இருக்கலாம். EMUI எனக்கு பிடிக்கல. நான் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு என்னடா இதுக்கு என் பிக்சலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஸோ அது அந்த இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. ஸோ அது வந்து என்ன ஆகிடுதுன்னா, சில சமயங்களில் சில டிவைஸ் வந்து வீடியோஸில் பார்க்கும்போது பியூரா 80 ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் போடும்போது என்ன ஆகுனா, நிறைய சைனீஸ் கிரியேட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க போட்ட வீடியோலாம் ஹார்மோனி வாய்ஸ் பேஸ்டாக இருக்கும். அண்ட் அதோட ப்ராசஸிங் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு சும்மா நெட்டில் செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஹார்மோனி வாய்ஸ்க்கு அவ்வளோ அப்டேட்ஸ் புஷ் ஆகுது, கேமரா ரிலேட்டட் அப்டேட்ஸ் புஷ் ஆகுது. பட் EMUI பார்த்தீங்கன்னா அப்படி செத்து தொங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ இதுவும் நீங்கள் யோசிக்கணும். இப்போது ஒரு X200 Ultra வாங்குறீங்க, சைனீஸ் டிவைஸுங்கிறனால சைனாவில் ரேப்பிடாக அப்டேட்ஸ் புஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் X200 Ultra வாங்குறீங்களா, அப்போ சூப்பராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். X300 Ultraவே என்ன ஆகுதுன்னு பார்த்தா, சைனீஸ் டிவைஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் அப்டேட்ஸ் ரொம்ப ரேப்பிடாக இருக்குது. கேமரா ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மாதம் 3 தடவை 2 தடவைன்னு வருது. பட் இங்கேயே டிவைஸ் வாங்கினவங்களுக்கு அத்தனை தடவை வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அது ஒரு பாயிண்ட்டு. இந்த இடத்துல நம்ம பண்ணுற தியாகம் அதுதான், வாரண்ட்டி அண்ட் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி. இப்போது எக்ஸ்க்ளூசிவ் டு சைனா மாடல் எதாவது வாங்கினோம்னா இங்கே நமக்கு அதுக்கான பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே தின். ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பட் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் இந்த மாதிரியான டிவைஸ் எதனாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ Xiaomi 17 Pro Maxலாம் நம்ம செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்க்க முடியுது, ரியர் டிஸ்பிளேயோட இருக்கும் இல்லையா, 80 லிட்டரோட. ஸோ அந்த ஃபோன் கூட நம்மளால் பார்க்க முடியுது 80 லிட் Gen 5ஓட. அதுவும் நல்ல ஃபோன் தான். பட் என்ன பாயிண்ட்னா, கீழே போட்டு உடச்சிட்டா ரியர் டிஸ்பிளே எங்கே போய் மாற்றுறது? ஸோ அப்போ நான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேங்கிறவங்களாம் வந்து சைனா பேஸ்டு டிவைசஸ்லாம் வாங்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்தியன் டிவைஸை தவிர வேறு எங்கேயும் போகாதீங்க. அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது, அப்புறம் ரீஜன் பேஸ்ட் டிவைஸ்னால் அதையும் கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி வாங்குங்க. சில ரீஜனில் இருக்கக்கூடிய டிவைஸ் நல்லாயிருக்கும், அந்த ரீஜனில் வரக்கூடிய அப்டேட்ஸ் நல்லாயிருக்கும். அதான் சைனா எக்ஸ்க்ளூசிவ் சொல்கிறேன். இதே வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, குளோபல் மார்க்கெட்னு வரும்போது அது வேறு மாதிரி இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கமாக. அப்போ சைனீஸ் டிவைஸ் ரிலேட்டடாக நிறைய நீங்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் புது டிவைஸ், அதாவது 3 வருஷம் பழைய டிவைஸ் பார்க்க போகிறீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது, ரீசெண்டாக யாராவது ரிவ்யூ போட்டிருக்காங்களா, இல்லாட்டி ஃபோரமில் போய் படிச்சு பாருங்கள், இல்லாட்டி அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி பேஜஸில் போய் படிச்சு பாருங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே, ஐஃபோன்ஸ் இன்றைக்கும் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற ஒரு டேகு, ஒரு கெத்து, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், இது எல்லாத்தையுமே வந்து சாலிடாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லணும்னா தாராளமாக ஆப்பிள் ஐஃபோன் சொல்லலாம். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இல்லையா, எனக்கு 10 ப்ரோவையும் 10ஏவையும் பக்கத்தில் வைக்கும்போது 10 ப்ரோ ப்ரீமியமாக இருக்குது, 10 ப்ரோவில் ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது, 10 ப்ரோவில் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, ஹாப்டிக் சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, 16 GB ரேம் இருக்குது. ஸோ எனக்கு மல்டி டாஸ்கிங் வேறு லெவல், ஏஐ நேட்டிவாக ஏஐ ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா அதிகமாகவே ஓஎஸ் லெவலில் இன்டெகிரேட் ஆனது அதிகமாக இருக்குது. ஆன் டிவைஸ் ஏஐ மாடல்ஸ் ரன் பண்ணணும்னு நினச்சா எஸ், இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் 10 ப்ரோவில் இருக்குது, கரெக்ட். பட் ப்ராக்டிக்கலாக யோசிப்போம்,
அதில் எவ்வளோ விஷயத்தை நான் வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ரூல்ட் அவுட் ஆகிட்டே வரும். எனக்கு எனக்கு வந்து அந்த அந்த ப்ரீமியம்னஸ் எப்பயுமே வேணுமா, இல்லை எனக்கு கன்வீனியன்ஸ் தான் அதிகமாக தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னும் போது அப்போ ப்ரீமியம்னஸ் நான் தூக்குறேன். ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து அவ்வளோ டீப்பாக தான் வேணுமா, இல்லை அதோட ஒரு செட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் ஹாப்டிக் ஃபீட்பேக் டைப் பண்ணும்போது நல்லா இருக்கணும், கால்ஸ் வரும்போது நல்லா இருக்கணும். சரி ஓகே, அதையும் தூக்கி விடு. ஸ்பீக்கர் அந்தளவுக்கு இருந்தால் தான் நீ வாங்குவியா? இல்லைங்க அந்தளவுக்குன்னு இல்லைங்க, அதோட அது 100%னா ஒரு 80% வால்யூமில் இருக்கிற ஸ்பீக்கர் கூட எனக்கு ஓகேங்க. அப்போது இந்த மாதிரி ரூல் அவுட் ஆகிட்டே வருங்க. எதுவாக இருந்தாலும் வெறும் ஃப்ளாக்ஷிப் மட்டும் தான் நான் வாங்குவேன், இருக்கலே பீக்கில் இருக்கிறது மட்டும் தான் வாங்குவேன்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போகும்போது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 40,000 ரூபா ஃபோனு ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபோனோட 80% ஆஃப் த டாஸ்க்கை வந்து சில சமயங்களில் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஃபோனையும் நீங்கள் தேடி போங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, 40,000லேருந்து நான் வந்து 3 மடங்கு அதிகமாக செலவு பண்ணி ஒரு ஃபோனை வாங்கும்போது அதில் எனக்கு 100 மார்க் கிடைக்குது அப்படின்னா, 40,000 ரூபா ஃபோன் 80லேருந்து 85 மார்க் எடுக்குதுன்னா, அந்த மீதி 15 மார்க் எனக்கு நிஜமாக தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க பாருங்கள், 3 மடங்கு அதிக அமௌண்ட் போடுறீங்க. ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து சேம் அப்ளைஸ் டு ஐஃபோன் ஆஸ் வெல். எப்போ பாரு இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு புரியுது, அதை நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டே நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 ப்ரோ அண்ட் அபவ் ப்ரோ மாடல்ஸ் ப்ரோமோஷன் டிஸ்பிளே இருக்குங்க. ஸோ ப்ரோமோஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக ரெகுலர் 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியாது. ஐஃபோனில் 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ரொம்பவே என்னையா இது, இன்னைக்கு தள்ளி விட்டால் நாளைக்கு போய் உழுதுரா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மோட்டோரோலா G37 மாதிரியான ஒரு ஃபோன் 15,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, போக்கோ M7 Plus மாதிரியான ஒரு ஃபோன் 15,000 ரூபா, இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 15-16 ரூபா இருக்கு இல்லையா, இந்த டிவைஸ் யோசிச்சு பாருங்க. அதில் 120 ஹெர்ட்ஸ் வந்து நீங்கள் வெறும்னே ஒரு சில இடங்களில் தான் நம்ம பார்ப்போம். அந்த டிவைஸ்லாம் இன்னும் அப்படியே ரொம்ப ஃப்ளூயிடாகவே இருக்க போகுதுன்னு நான் சொல்ல வரல. பட் இப்போ செட்டிங்ஸை நேவிகேட் பண்ணுறேன், இல்லாட்டி வந்து ஒரு ஆப் வந்து மினிமைஸ் பண்ணுறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு சிஸ்டம் ஆப்பையும் நான் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த 120 ஹெர்ட்ஸுக்கு பழகிட்டேன்னு வைங்களேன். பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஐஃபோன் 16லையோ ஐஃபோன் 15லையோ லேண்ட் ஆகும்போது எனக்கு அந்த 60 ஹெர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது தெரியுமா, நிஜமாகவே எனக்கு அது வேணும், எனக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து அப்ளிகேஷன் நல்லா இருக்கணும், ஆப் நான் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம 120 ஹெர்ட்ஸை நோக்கி போகணும்னு அவசியம் கிடையாது. இதை தான் வந்து 10A vs 10 Pro அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் அப்போது ஆக மொத்தம் இப்போ வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, 11 சீரிஸ் போதும், அது கண்டிப்பாக UOL தான், இதுக்கு மேலாம் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. 11 சீரிஸ்க்கு அவங்க அப்டேட் கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும். எப்பயுமே ஐஃபோனில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மிஸ்டேக் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, ஐஃபோன் 4ல் நடந்துச்சு. ஆண்டனா கேட்டை பற்றி நான் பேசல. ஐஃபோன் 4க்கு லாஸ்ட்டாக iOS 8 அப்டேட் கொடுப்பாங்க. அந்த 8 அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமும் கூட எப்பயுமே ஆப்பிள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து ஒரு அந்த டிரான்சிஷன் டைம் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் டைம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், டவுன்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஆனால் டவுன்கிரேட் பண்ண முடியாது. ஓகே, அவங்க அந்த சைனிங்லாம் விட மாட்டாங்க. போய் சர்வருக்கு ஹிட் ஆகி சைன் ஆகணும், அதெல்லாம் அந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ண விட மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா, நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு iOS அப்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுலேருந்து பழைய வருஷனுக்கு நீங்கள் போக முடியாத மாதிரி ஆகும். இந்த 4க்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ல் வந்து iOS 8 கொடுத்துக்கிட்டு அது வந்து திக்கி திணறி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஏன்னா எக்ஸாக்டாக அந்த வேர்ஷன் அப்படின்னு யோசிக்கும் போது iOS 8 iOS 7 யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப திக்கி திணறிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1 ஸ்டெப் டவுன்கிரேட் வந்து அந்த ஃபோனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டாகவே கொடுத்தாங்க. நீ டவுன்கிரேட் ஆகணும்னா ஆயிக்கு அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. அது ஒரு சிங்கிள் கோர் ப்ராசரு, 512 MB ரேமோட இருந்த ஒரு டிவைஸ், சிங்கிள் கோர் ப்ராசரில் இருந்தது. பட் இதே நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GPU எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. 4Sல சிரி எல்லாமே இருக்கும். 4S வந்து பார்த்தீங்கன்னா iOS பெட்டராகவே ஹேண்டில் பண்ணிச்சு. 4S வந்து எனக்கு தெரிஞ்சு iOS 9 வரைக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது பெட்டராகவே டீல் பண்ணிச்சு. டியூவல் கோர் ப்ராசரு, 512 MB ரேமு நல்லாவே டீல் பண்ணிச்சு. GPU எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால டீல் பண்ணிச்சு. அதே தான் இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, ஹார்ட்வேர் ஆக்சுவலாக கேப்பபிளாகவே இருந்தாலும் கூட OS வந்து ரொம்ப ரிசர்ச் ஹங்கரியாக இருந்தது. எதுனா iOS 26. பட் இப்போ 27 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிளியர் கிளாஸ் வேணுமா இல்லாட்டி ஒப்பேக்காக இருந்தால் போதுமா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டரில் நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகிடுது, கட் டவுன் ஆகுது. ஸோ இது எல்லாமே நடந்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் ஒரு 15 Pro Maxையும் 15 Pro Max வித் iOS 26க்கும் 15 Pro Max வித் iOS 27லையுமே நல்லா வித்தியாசமாக்க முடியுது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, 11க்கு வந்து அதனால தான் இந்த வருஷம் சீரிஸாகவே அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி அதை எப்பயுமே கழட்டி விட்டுருக்கணும். அப்போ என்ன ஆகும், இப்போ 11 சீரிஸை கழட்டி விட்டுருக்காங்கன்னு வைங்க, 11 Pro 11 Pro Max இருக்கு இல்லையா, அதை கழட்டி விட்டுருந்தாங்கன்னா திக்கி திணறிட்டு இருக்கும். அதை யாராலையும் யூஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள போய் மாட்டிக்கும். அந்த டிவைஸ் வந்து iOS 26ல் ரொம்ப திணறிக்கிட்டு இருந்திருக்கும். என்ன தான் நீங்கள் பேட்டரியே மாற்றலாம் கூட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்காது.
ஸோ அது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணும் விதமாக iOS 27 கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் iPhone 11 சீரிஸ் போனால் அது 4G அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்காக ஒரு சிலர் வாங்குவாங்க. அப்புறம் எல்டர்ஸ்க்காக வேணா வாங்கி கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் அதை யூஸ் பண்ண வைப்போம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்டர்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அடுத்த ஒரு 3-4 வருஷம் ஒர்க்காக தான் செய்யும். பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் தான் சில சமயங்கள் என்ன பண்ணுவோம்னா, எனக்கு iOS 27 இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லாட்டி iOS 29 இருந்தால் தான் ஒர்க் ஆகும், அடுத்தடுத்த வருஷங்களில் சொல்கிறேன் அந்த வெர்ஷன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லும். ஸோ அப்படி பார்த்தா எல்டர்ஸ்க்கோ இல்லாட்டி கிட்ஸுக்கோ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கி தர போகிறீங்க, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது ஒரு iPhone 11 இப்பயும் கூட வாங்கலாம். பட் நம்மள மாதிரியான ஆளுங்களுக்குலாம் வந்து iPhone 11 இப்போ ஓகே அப்படின்னு கேட்டால் வேண்டாம், ஸ்கிப் அண்ட் மூவ் ஆன். இன்னொன்று என்னென்னா, இந்த iPhone 11 iPhone 12 வரைக்கும் 64GB தான் பேஸ் வேரியன்ட். 64GB இப்பயும் வாங்குறதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்கு. சும்மா 4 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன், ஃபோன் கால் அட்டன் பண்ணுவேன் போது ஓகே. பட் அதை தாண்டி போகிறதா இருந்தால் வேலைக்கு ஆகாது. அண்ட் iPhone 11 வச்சு vlogging மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். iPhone 11 தான், iPhone 11, 11 Pro, 11 Pro Max ஃபஸ்ட்டு ஃபோன் ஃப்ரண்ட் கேமராவில் 4K சப்போர்ட்லாம் கொண்டு வந்தது. அதுவும் ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ். ஸோ அப்போ வாங்குறதா இருந்தால் யாருக்கு வாங்கலான்றதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலேஜோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கோ தாராளமாக கொஞ்சம் அப்படி லெத்தாஜிக்காக யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, டேமேஜ் ஆச்சுன்னா அப்படின்னு அந்த மாதிரியான பாயிண்ட்லாம் யோசிக்கிறவங்க 11 சீரிஸ் போகலாம். 11 Pro எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டு. இதை பற்றி பேசணுன்னா ஐஃபோன் பற்றி ரொம்ப நேரம் பேசலாம். ஏன்னா எனக்கு எப்படின்னா 10s Max 10R இதிலலாம் வந்து ஃபோர்ஸ் டச் இருக்கும். ஸோ அது ஏதோ ஒரு வகையில் அது வந்து நான் ஃபிசிக்கலாக என்ன ஃபோர்ஸ் டச்சுன்னு ஒரு லேயரை வந்து கண்ணு முன்னாடி அப்படியே பார்த்துக்கிட்டு அதை வந்து டெய்லி இப்படி தடவி தூக்கி பார்த்துட்டா இருக்கேன் இல்லை. பட் அது ஏதோ ஒன்று ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஒரிஜினலான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அது கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஃபீல் கிடச்சி. ஒரு தடவை நான் ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு. பட் அதை வந்து அவங்க அப்படியே மிமிக் பண்ணாங்க பார்த்தீங்களா. 11 சீரிஸ்லேருந்து ஃபோர்ஸ் டச் கிடையாது. பட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது. ஃபோர்ஸ் டச்சுக்கான ஆப்ஷன்ஸ் ஒரு ஐக்கானை பிடிச்சி ஹோல்ட் பண்ணோன்னா அப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ்லாம் பாப் ஆகும், குயிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து 11 சீரிஸில் வரும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த ஒரிஜினல் ஃபீல் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணால் தான் செஞ்சேன்னு வைங்களேன். பட் அந்த டிசைன், அந்த iPhone 10ஓட டிசைன் லாஸ்ட்டாக எங்கே போய் மெச்சூர் ஆகி முடிஞ்சது அப்படின்னா 11 Proவில் முடிஞ்சது. ஸோ 11 Pro எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால். ஆனால் 4G டிவைஸு அண்ட் ட்ரிபிள் கேமரா செட்டப் வேறு இருந்தனால ஐம் வெரி ஹாப்பி. ப்ரைமரி சென்சாரில் வந்து ஓரளவுக்கு க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் கூட எடுக்கலாம். அதை நான் அப்படியே 12 மினிலையும் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் 12 மினி வாங்கியிருந்தேன், அந்த வயலட் கலர் வாங்கியிருந்தேன், பர்பிள் செமையாக இருந்துச்சு. அதில் vlog வீடியோஸ்லாம் கூட எடுத்தேன். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நான் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே 12 மினியில் தான் கேப்சர் பண்ணேன். அந்த கோவை ஸ்பேர்ஸு, கோவை மொபைல்ஸ் இந்த மாதிரியான ஷாப்ஸ்க்குலாம் நான் போகும்போது அங்கே போகும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஓப்பனிங் ஷாட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே செமையாக இருக்கும். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அண்ட் இது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான். பொட்டி கட்டியெல்லாம் கட்டிட்டு எங்கடா கிளம்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். 12 மினி வந்து அவ்வளோ அற்புதமாக HDRல கேப்சர் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணும்போது எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே. அப்போ கையில் பார்த்தீங்கன்னா Pixel 4 யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். 12 மினியை வச்சு அதை நான் காமிச்சிருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ வீடியோ எடுக்கிறதுக்காகவே 12 மினிலேருந்து சிம் கார்டை கழட்டிட்டு அது ஒரு கேமராவை மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா குட்டி பேட்டரி, அதுக்கிட்ட நம்ம என்ன டிமாண்ட் வைக்கணும்னு நமக்கு தெரியும். நான் சும்மா ஓவராக வந்துட்டு இது 4Gலாம் ஆன் பண்ணி விட்டுவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதே சமயம் எனக்கு வந்து பேட்டரி நல்லா நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்ட் வைக்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து சிம்மை கழட்டி Pixel 4ல் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அது வந்து ஒரு கேமராவே யூஸ் பண்ணேன். அது வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அப்போ 11 சீரிஸ் இப்போ யாரெல்லாம் வாங்கலான்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ 12 சீரிஸ் அப்படின்னு வரும்போதும் 12லேயும் உங்களுக்கு 64GB மாடல் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 மினி ஒரு அற்புதமான டிவைஸ். ஸோ இப்போ வந்து மேபி அடுத்து 12 மினிக்கு வந்து iOS 27க்கு அப்புறம் 28 வரலாம். சில சமயங்கள் வந்து ஏதாவது ஒரு சில ஷாக்கும் ஆப்பிள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 27 தான் நல்லா வேலை செய்யுது, அதாவது iPhone 12க்கு அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் லோடு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு அதாவது iOS 28 கொடுத்துக்கிட்டு ஸோ 27 போதும் நிறுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 12 சீரிஸ் தான் ஃபஸ்ட்டு 5G ஃபோன். ஸோ உங்களுக்கு 5G வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 12 சீரிஸ் போகலாம். 12 Pro Max 12 Pro ஒரு நல்ல டிவைஸ் தான். ஆனால் பேட்டரி லைஃப் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் கொஞ்சம் சப்ஜெக்டிவ். 12 Pro Max பேட்டரி லைஃப் ஃப்ரெண்ட்லி தான், நல்ல டிவைஸ், நல்ல ஹெஃப்டியான டிவைஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இதுவும். 11 Pro Maxும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதெல்லாம் ஓகே. பட் இதில் தான் ஃப்ளாட்டு, அந்த ஒரு கர்வ்லாம் இல்லாமல் கம்ப்ளீட் ஃப்ளாட்டு. அப்புறம் 12 Pro Maxில் தான் சென்சார் ஷிஃப்ட்லாம் இருந்திருக்கும். நல்ல டிவைஸ் தாங்க. ஸோ இப்போயும் நீங்கள் வாங்கலாம். வாங்கினீங்கன்னா அடுத்த அப்டேட் வருமானதே நல்லா ஆத்தென்டிக்காக சொல்ல முடியல. அதாவது அங்கே ரொம்ப சாலிடாக iOS 28 கண்டிப்பாக வருங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஆப்பிள் கொஞ்சம் சில சமயங்கள் வந்து யோசிப்பாங்க. அதனால் இப்போது 13 கூட கால் எடுத்து வைக்கிறோன்னு வைங்களேன். அவங்க வந்து 12 மினி பேட்டரி லைஃப்க்கு எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் போகலாம். அண்ட் அதுவும் வந்து நீங்கள் ஒரு 128 256 போனீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சரியா?
அண்ட் 128 தவிர்க்கிறது நல்லது. பட் இந்த அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் பழைய மாடலுக்கு போகிறனால நான் சொல்கிறேன், சரி 128ஆவது போய்க்கோங்க அப்படி. 13 சீரீஸ்லேருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து மேக்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக சப்போஸ் 13 இல்லாட்டி 13 மினியோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்காது. 13 அண்ட் 13 மினி தான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு சென்சார்ஷிப் டெக்னாலஜி பிரைமரி சென்சாரில் இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அற்புதமாக இருக்கும். பட் இப்போ வந்து நிஜமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய டிமாண்டிங் iOS வெர்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்மூத்தாலாம் ஹேண்டில் பண்ணுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். சரியா, இந்த இடத்துல வந்து நான் நிஜமாக சொல்கிறேங்க, பிக்சல் பாருங்கள், பிக்சல் 6ஏலேருந்து இப்போது பிக்சல் 10 சீரிஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே Android 17 இருக்கும். பிக்சல் 6 வந்து Android 17 தான் லாஸ்ட் அப்டேட் முடிஞ்சு. ஆக்சுவலாக ப்ராமிஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா 3+2, அது 3+5, 3 வருஷம் மேஜர் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச், இதுதான் வந்து ப்ராமிஸ்டு. பட் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா மாற்றி விட்டாங்க. டென்சார் நேட்டிவ் அவங்களோட ஓன். ஸோ அதுக்கு வந்து அடுத்தடுத்து அப்போ மேஜர் அப்டேட்டே கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ 6A வந்து பார்த்தீங்கன்னா Android 17 தான் லாஸ்ட்டு. ஆனால் Android 12 வரும்போதுலேருந்து 17 வரும்போது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு சின்ன தோய்வு இருக்க தான் செய்யும். 12 விட 17 ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து பெரிய ரெவல்யூஷன் தான். பட் 12 விட 17 வந்து ரொம்ப மோசமாகலை அப்படிங்கிறத கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூகுள் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல 5 வருஷம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபோனர் டேஸ்லேயே பேசும்போது என்ன சொல்லியிருப்போம்னா, 5 வருஷம் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம், 5 வருஷம் கழிச்சும் ஃபோன் நல்லா வேலை செய்தான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து இப்போ பேட்டரி ரிலேட்டட் பல்ஜ் இஷ்யூ இதெல்லாமே வந்து வேறு மாதிரியான காம்ப்ளிகேஷன், அது வேறு மாதிரியான இஷ்யூஸ். பட் டிவைஸை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நிஜமாவே அவங்க நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுவே டென்சார் இல்லாமல் நிறைய பேரோட ரெக்வஸ்டே தானே, டென்சார் பதில் ஸ்னாப் ட்ராகனுக்கு போய் தொல்லடா ஏன்டா சாவடிக்கிற அப்படின்னு. ஸ்னாப் ட்ராகனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுது. ஸோ அதே தான் இங்கே ஐஃபோன்லேயும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இப்போ iPhone 13 அப்படின்னு போகும்போது ஒரு சில கட் டவுன்ஸ் இவங்க வாண்டடாக பண்ணுவாங்க. உங்களுக்கு LTPO பேனல் அது வந்து இங்கே ப்ரோமோஷன் டிஸ்பிளே இருக்கும். பட் 1 Hz வரைக்கும் இருக்காது. ஸோ 120 Hz நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 13 Pro 13 Pro Max போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் அந்த ப்ரோ மேக்ஸ் சீரீஸ்லேயே 13 Pro Max வந்து ஒரு பெரிய ஹிட்டு அடிச்சது பேட்டரி லைஃப்பில் அந்த டைமில். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஐட்ரேஷனில் ப்ரோ மேக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இப்போது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரோ மேக்ஸ்லாம் பேட்டரி சைஸே ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ அடுத்து எப்படி இருந்தாலும் 18 Pro Maxோட பேட்டரி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க 5500 mAh கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அகைன் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். இப்போது 5500 mAh ஐஃபோன்னா அவங்க வெல் ஆப்டிமைஸ்டு, அந்த நம்ம எப்பயும் சொல்கிறது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷனும் மாசாக இருக்கிறனால அந்த இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ண தான் போகிறாங்க. சரி, இப்போ நம்ம 13 சீரிஸ்க்கு வருவோம். ஸோ 13 மினி உங்களுக்கு பேட்டரி லைஃப் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. எனக்கு குட்டி ஃபோன் ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக எப்பயுமே 12 மினி 13 மினி வேறு லெவல். 13 மினிக்கு கொஞ்சம் இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு இருக்குது. 13 மினி போனாலே 64 GB கிடையாது, பேஸ் வேரியன்ட் 128 GB. ஸோ அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம். மேக்ரோ வந்து 13 Pro அண்ட் 13 Pro Maxல அல்ட்ரா வைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் வாண்டடாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் கட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மினிமல் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருப்பானுங்க. எதுக்குன்னா 13க்கும் 13 மினிக்கும். ஸோ அது ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து எல்லாமே ஃபைன். பட் 13 அண்ட் 13 மினி வந்து உங்களுக்கு 60 Hz, 13 Pro 13 Pro Max வந்து உங்களுக்கு 120 Hz. 14 சீரிஸ் வரும்போது தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 சீரிஸில் இருக்க அதே SoC 14லேயும் 14+லேயும் இருக்கும். 14 Pro 14 Pro Maxல தான் உங்களுக்கு புது சிப் இருக்கும். 14 Pro 14 Pro Maxல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ஐலண்ட் இருக்கும். ஆனால் லாஸ்ட் ஃபோன் வித் லைட்னிங் போர்ட்டு அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட லாஸ்ட்டு ப்ரோ சீரிஸ். ஸோ இதில் வந்து LTPO பேனல் வந்துருச்சு, ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே வைக்க முடியும், டைனமிக் ஐலண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும் 14 Pro Max அண்ட் 14 Proவில். ஐகானிக்குங்க. எனக்கு வந்து எப்படி 11 Pro சீரிஸை வந்து பெருசாக பார்த்தனோ டிசைன் எல்லாத்துலேயும், அந்த மாதிரி 14 Pro சீரிஸையும் நான் பெருசாக பார்க்குறேன். அது மேலேயும் எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. 14+ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல டிவைஸ் தான். 14 உங்களுக்கு வந்து 6.1 இன்ச்சு 60 Hz தான். பட் 14 விட 14+ வந்து கொஞ்சம் பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஏரியாவில் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவர் பண்ணோம். மினியை தூக்கிவிட்டு ப்ளஸ் கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பேட்டரி லைஃப்பில் மாசு. ஸோ அது வந்து பாசிட்டிவ் சைடு தான். ஃபோக்கஸ் மட்டும் தாங்க அந்த 14 அண்ட் 14+ல லைட்டாக கொஞ்சம் அப்பப்போ அக்கேஷனலாக சொதப்பிச்சு. ஃபோக்கஸ் ஹண்டிங் மாதிரியான விஷயங்கள். மற்றபடி வந்து இப்போது அப்டேட்ஸ்க்கெலாம் அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஃபோனர் டேஸில் வந்து பீரோல் எடுக்கிறதுக்குலாம் 14+ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்போ கொஞ்சம் கடியாக இருந்தது. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐம் வெரி ஹாப்பி. இதுவே வந்து எப்பயுமே ப்ரோ மாடல் என்ன அட்வான்டேஜ்னா லிடாரில் இருக்குமா, லிடாரில் இருக்கிறதுனால அது வந்து ஃபோக்கஸிங் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ப்ரிசைஸாகவும் பெட்டராகவும் பண்ணோம். அதுலேயும் சோனி வச்சது தான் 17 Pro Max 17 Pro சீரிஸ். லிடாரை கொஞ்சம் நகர்த்தி வச்சனால கொஞ்சம் ஃபோக்கஸ் கோலராக தான் இருக்குது ஜூம்டு சின்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா 14 சீரிஸ். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த ஆக்ஷன் மோடு, அதாவது வீடியோ ஓடிக்கிட்டே வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 14 சீரிஸில் பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. சினிமேட்டிக் வீடியோ வந்து 13 சீரிஸில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு.
14 சீரிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K எடுக்கலாம். இவனுங்க ஆனால் ரொம்ப ஸ்டபானாக இருப்பாங்க. இவங்களை வந்து தனியாக நம்ம வந்து திட்டுறதுக்காக கூட வீடியோ பண்ணலாம். அது எப்படி அதே சிப் வச்சுக்கிட்டு உனக்கு 14 சீரிஸ்க்கு 4K வந்துடும், அதே சிப் இருக்கிற 13 சீரிஸ்க்கு 4K வராது. ரொம்ப அடம் பிடிப்பான் இந்த மாதிரியான ஏரியாலலாம். இந்த ப்ரோமோஷன், அப்புறம் இந்த விலாக் வீடியோ, அப்புறம் ப்ரோ மோடு, ப்ரோரஸ் ஃபோட்டோஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது கூட கொஞ்சம் கோளாராக ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு தான் கொடுப்பேன், லோ ஸ்டோரேஜ் வேரியண்ட் கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பான், விசித்திரமாக இருக்கும். பட் அதான் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா 15 சீரிஸ் வந்தோன்னு வைங்களேன், லாஸ்ட்டு ஃபோனுங்க எப்படின்னா எப்பயுமே நம்பர் சீரிஸ் வந்து அலுமினியம் தான், அது இருக்கட்டும். 15 Pro Max, 15 Pro சீரிஸ் தான் ஃபஸ்ட் டைம் A17 Pro. ஸோ ப்ரோ சிப்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு அதே சமயம் 15 15 ப்ளஸில் வந்து A16 சிப் இருக்கும். அலர்ட் ஸ்லைடரோடு இருக்கக்கூடிய அலுமினியம் பேஸ்டு டிவைஸு, டைப் சி போர்ட் வந்துடுது. ஸோ இந்த டிவைஸும் நல்ல டிவைஸ் தான். ஸோ ஏஐ இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 15 ப்ளஸ் வித் டைப் சியில் ஏஐ இல்லாத டிவைஸ். ஸோ நல்ல டிவைஸ் தான். பேட்டரி லைஃப் மட்டும் வேணும், பேட்டரி லைஃப் முக்கியம் அப்படின்னு நினச்சா 15 ப்ளஸ். ப்ரோ சீரிஸ் எப்படி இருக்குன்னா, ப்ரோ மேக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சராக ஒர்க் ஆகுது. திடீர்னு பார்த்தா ப்ரோ மேக்ஸ் சூப்பராக இருக்கும் பேட்டரி லைஃப்பில். ப்ரோ வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேட்டரி லைஃப்பில் விட்ட குறை இருக்கும். பட் இப்போ ஹைலைட் என்னென்னா, iOS 18 இருக்கும்போதும் கொஞ்சம் திருமலி அக்ரெசிவாக இருந்தது 15 ப்ரோ சீரிஸ். iOS 26 வந்ததுக்கப்புறம் சொல்லவே வேணாம், இன்னுமே அக்ரெசிவ் ஆச்சு. 27 வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆச்சு. மேபி நீங்கள் யாராவது ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 27 இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரியா? அப்போது உங்களுக்கு வந்து ஏஐ வேணும், ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பேசிக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து 15 Pro அண்ட் அபோவ் போகலாம். 15 Pro அண்ட் அபோவ் வந்து உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அண்ட் 15 Pro அண்ட் 15 சீரிஸில் தான் டைப் சி போர்ட்டு. 15 Pro சீரிஸ் வந்து டைட்டானியமு. ஸோ எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் போனேன்னு வைங்களேன், ரொம்ப டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷனோட போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் வந்து 48 மெகா பிக்சல் 16 Pro Maxல இருக்கக்கூடிய 16 Pro சீரிஸில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைடை விட சில சமயங்களில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதெல்லாமே யோசிக்கணும். அப்புறம் டெலிஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்களும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து டைட்டானியம் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். அதெல்லாமே வந்து டாப் நாச் தான். பட் என்ட்ரி லெவல் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு லெட் டவுன் எப்பயுமே அதில் இருக்கும். என்னென்னா உங்களுக்கு வந்து 60 Hz. ஸோ அந்த லிமிடேஷன் நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க. 16 ப்ளஸில் பேட்டரி லைஃப்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்திருக்கும், ஆல்ரெடி ஆக்ஷன் பட்டன் வேறு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ப்ரோ சீரிஸ் 15 Pro சீரிஸில் ஆக்ஷன் பட்டன் பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தம் 16 சீரிஸ் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே 8GB ரேமு, ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸு இது எல்லாமே இருக்கும். கேமரா கண்ட்ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 16 Pro சீரிஸ் இஸ் ரியலி குட். பட் தெர்மலி ரொம்ப ஆக்டிவாக இருந்த டிவைசஸில் இதுவும் ஒன்று. இப்போது iOS 27க்கு அப்புறம் ஓரளவுக்கு பெட்டராக ஆகியிருக்கணும். பட் நீங்கள் யாராவது இப்போது iOS 27 டெவலப்பர் பீட்டாவோ இல்லை பப்ளிக் பீட்டாவோ போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் இதில் ஃபேக்ட் என்னென்னா 17 Pro சீரிஸ் வந்து அலுமினியம் அண்ட் இந்த வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் வந்ததுனால கூலிங் மெக்கானிசமில் நிஜமாவே டாப் நாச் தான். 16 Pro சீரிஸ் 15 Pro சீரிஸ் பக்கத்தில் 17 Pro சீரிஸ் வைக்கும் போது கூலிங் வந்து நிஜமாவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த 128GB மேட்டரையும் மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ 16 Pro நீங்கள் வந்து மார்க்கெட்டில் யூஸ்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா 128GB இருக்க வாய்ப்பு இருக்குது. சேம் அப்ளைஸ் டு 15 Proவும். ஸோ அதெல்லாம் 128GB மாடல் இருந்தது. ப்ரோ மேக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 256GB இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் தான் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே 256GB அப்படின்றதுனால 17லேயும் உங்களுக்கு 256GB தான். 17 தான் ஒன் ஆஃப் த ஐகானிக் நம்பர் சீரீஸ்லேயே எல்லா ஃபீச்சர்ஸையுமே ஃபீச்சர் ரிச் அண்ட் நிரப்பி விட்ட மாதிரியான ஒரு ஃபோன். ஏர் வந்து ஒரு அற்புதமான டிவைஸ் தான். ஸோ பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப டீப்பாக யோசிக்கிறீங்கன்னா ஏர் வேண்டாம். அப்படி இல்லை எனக்கு கன்வீனியன்ஸ் தான் வேணும், ரொம்ப லைட் வெயிட்டாக தின்னா ஒரு டிவைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏர் வந்து சூப்பர் தான். ஸோ இதெல்லாமும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இன்னும் நிறைய டிவைஸ் நான் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன், ஐக்கோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய இருக்குது. அதெல்லாம் பற்றி பேசினா இன்னும் வீடியோ எவ்வளோ லென்த் போகணும்னு எனக்கு தெரில. இதே வந்து SRK வந்து 2 பார்ட்டாக பிரித்து போடுறானா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஒரே வீடியோவாக போடுறதா இருந்தால் மாங்குன்னு போயிருக்கு, ரைட்டா? ஸோ மொத்தம் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கும்போது நான் திரும்பியும் சொல்கிறேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா செக் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன டிவைஸ் வாங்க போகிறீங்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் அந்த கடையில் போய் உட்காந்து ஒரு 1 ஹவராவது நீங்கள் அதை உட்காந்து செக் பண்ணுங்கள். டிவைஸில் சிம்மை இன்செர்ட் பண்ணி ஃபோன் கால் பண்ணி பாருங்கள். டைப் சி போர்ட்டு இன்டாக்டாக இருக்கா இல்லையா? ஸோ அது வந்து இப்போ 100 வாட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த 100 வாட் சப்போர்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். டிவைஸோட டிஸ்பிளேல ஏதாவது இஷ்யூ இருக்கா, ஏதாவது ப்ளீடிங் இஷ்யூ இருக்கா, இல்லாட்டி டிண்ட் இஷ்யூ இருக்கா, ஏதாவது இஷ்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடல்லே இஷ்யூ இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2A சீரிஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது பிளாக் ரஷ் இஷ்யூ நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நான் இப்போ 2A வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்க போனேன்னா எனக்கு பிளாக் ரஷ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அதுக்காக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு பிளாக் ரஷ் இஷ்யூ இருக்குது இல்லாத ஒரு ஃபோனை கொடுக்குன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி என்னென்ன பிரச்சனை இந்த மாடலில் இருக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு போய் கடையில் உட்காந்தீங்கன்னா கரெக்ட். அப்படி இல்லாமல் நீங்கள் நேராக போய் வாங்கினீங்கன்னா சில சமயங்களில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நானும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே செக் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் கடைக்கு போகும்போதே நீங்கள் ஃபோன் வாங்க போகும்போது ஒரு 10 பாயிண்ட்னா 10 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 10 பாயிண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன் அப்படிங்கிறத தெளிவாக இருங்க. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸை வந்து ஆத்தரைஸ்டாக மாற்றாமல் சில சமயங்களில் வெளியில் ஏதாவது தேர்ட் பார்ட்டி பார்ட்ஸ்லாம் மாற்றிருப்பாங்க. அது கொஞ்சம் கோளாராக இருக்கும். உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அஃபிஷியலாக மாற்றிருந்தா மாற்றி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் காட்டிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. சரியா? இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் இஷ்யூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்க. ஸோ மொத்தம் செகண்ட்ஸில் வாங்கும்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸே நிறைய இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரிசர்ச் ப்ளீஸ், என்ன மாடல் வாங்க போகிறீங்களோ அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே ரைட்டு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம இன்னும் மற்ற டிவைசஸ் அண்ட் அரௌண்டு 20K 30Kல இருக்கக்கூடிய டிவைசஸ், யூஸ்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்டோட டிவைசஸ் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா ரியல்மி இருக்குது, இன்னும் கூட நம்ம விவோவை பற்றி டீப்பாக பேசலை. ஓப்போவில் கூட ரெனோ சீரிஸ் இருக்குது, ஐகோவில் பார்த்தீங்கன்னா நியோ சீரிஸ் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. ஸோ அந்த டிவைசஸ்லாம் பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசலாம். ரைட்டா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.